இனிய கணவராய் இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் என்ற பாத்திரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்தவரை எல்லா பாத்திரத்திலும் அவர்கள்தான் கதாநாயகன். எந்த கோணத்தில் பார்த்தாலும் உலகம் இயங்க வேண்டுமானால் பல துறைகள் வேண்டும். நோயாளியும் வேண்டும், மருத்துவரும் வேண்டும். உலகத்தில் இருக்க எல்லாம் நோயாளியாக இருக்குது, மருத்துவரே இல்லை. எல்லாம் நொண்டி நொண்டி நடக்க வேண்டியதுதான். அல்லது எல்லோருமே மருத்துவராக இருக்கிறார்கள், நோயாளியே இல்லை, கதவை திறந்து ஓட்ட வேண்டியதுதான். ஆசிரியரும் இருக்க வேண்டும், மாணவரும் இருக்க வேண்டும், முதலாளியும் இருக்க வேண்டும், தொழிலாளியும் இருக்க வேண்டும், அரசனும் இருக்க வேண்டும், ஆண்டியும் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் உலகம் இயங்கும். இப்படி இருக்கிற போது உலகத்திலே ஒரே மனிதர் எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்க முடியாது. அரசனுக்கு முன்மாதிரியாக ரோட்டில் கைவண்டி இழுக்கிறவன் இழுக்க முடியாது. அரசனை போன்று வண்டி இழுக்கிறதுக்காக பெரிய கோட்டை போட்டு கிரீடத்தை வச்சு கைவண்டி இழுக்க வந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்ன பேசுவோம்? அரசனை போன்று ஆண்டி இருக்கக்கூடாது, ஆண்டியை போன்று அரசன் இருக்க மாட்டான். ஒருவருக்கு இன்னொருவர் முன்மாதிரியாக எல்லா துறைகளிலும் இருக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு மனிதர் தான் உலகத்திலேயே எல்லா நல்ல துறைகளுக்கும் அவர்கள்தான் முன்மாதிரி. நீங்கள் அரசராக இருக்கிறீர்களா? மதீனத்து சக்கரவர்த்தியின் வரலாறை பாருங்கள். நீங்கள் ஏழையாக இருக்கிறீர்களா? மக்காவிலே ஷாபையே அபூ தாலிபிலே 3 ஆண்டு கஷ்டப்பட்ட அந்த ஏழையின் வரலாற்றை பாருங்கள். நீங்கள் யத்தீமாக இருக்கிறீர்களா? ஹலீமத்து சாதியாவின் மடியில் தவழ்ந்த யத்தீமின் வரலாற்றை பாருங்கள். நீங்கள் தந்தையாக இருக்கிறீர்களா? ஃபாத்திமாவின் தகப்பனை பாருங்கள். நீங்கள் தாத்தாவாக இருக்கிறீர்களா? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுவினுடைய பாட்டனாரின் வரலாற்றை பாருங்கள். நீங்கள் நீதிபதியாக இருக்கிறீர்களா? ஹஜருல் அஸ்வதை எடுத்து பொருத்தி அந்த நீதிபதியின் வரலாற்றை பாருங்கள். எந்த கோணத்தில் பார்த்தாலும் நாயகம் முன்மாதிரி. இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற கோணம் கணவன் என்ற கோணம். கணவன் என்ற கண்ணோட்டத்தில் கண்மணி நாயகத்தை பார்க்க போகிறோம். நாயகத்தின் வீட்டுக்குள்ளே நுழைய போகிறோம். கணவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மனைவியிடத்தில் தானே கேட்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் கேட்டால் தெரியாது. நல்லவனா கெட்டவனா என்பதை மனைவி தீர்மானிக்க வேண்டும். இப்னு ஜௌசி 90,000 பேர்களுக்கு முரீது கொடுத்தவர் இப்னு ஜௌசி. அவரை பார்க்கறதுக்காக 7 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு போய் முரீது போய் பார்த்தார். 7 வருஷம் கஷ்டம். நேராக அந்த அம்மாட்ட போய் கேட்டார், இது இப்னு ஜௌசி வீடு தானே? ஆமாம். எங்கேருந்து வர்ற? உந்துலுஸ்லேருந்து வர்றேன், 7 வருஷம் கஷ்டப்பட்டு வர்றேன். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, இந்த ஆளை பார்க்கத்தானான்னு. முடிஞ்சு போச்சு கதை. 7 வருஷம் இந்த மோரக்கட்டையை பார்க்கவா? அவர் நம்ம வேற இப்னு ஜௌசியை பார்க்க வந்திருக்கோம் போல தெரியுது. என்ன இந்த முரீதெல்லாம் கொடுப்பாரு, எல்லோருக்கும் நல்வழி காட்டுவாரே, அந்த இப்படி அவர் வீட்டில் தான் நான் சொல்கிறேன், அவர் மனைவி தான் நான். அல்லாஹு அக்பர். கடைசியில் சரி வந்தது வந்தாச்சு, போய் பார்த்துட்டு போயிடலான்னு போனால் காட்டுக்குள்ளே சிங்கத்தில் சவாரி செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறார், குதிரையில் வர்ற மாதிரி. பாவா இப்னு ஜௌசி சிங்கத்தில் வர்றார். போனவர் கொஞ்சம் தில்லகியான மனுஷன். கேட்டார், என்னங்க நீங்கள் சிங்கத்தில் சவாரி செய்கிறீங்க, உங்கள் வீட்டில் அந்த அம்மா அந்த போடு போட்டுக்கிட்டு இருக்கு. இப்னு ஜௌசி சொன்னார், நான் வீட்டில் பொறுமையாக இருப்பதால் என் ரப்பு எனக்கு காட்டை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். மனைவி இடத்திலே நல்ல பெயர் வாங்கிய கணவன் யாராவது இருக்கிறீரான்னு நான் கை தூக்க சொன்னா சிக்கலாயிடும். சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த மனைவியுமே கணவனுக்கு 100 மார்க் போட்ட மனைவி
இப்போ இல்லை, திருப்பூரை தவிர. ஏன்னா நான் ஊருக்கு போகணுமா வேணாமா? ஆனால் பெருமானாரின் வீட்டுக்குள்ளே நுழைந்து 11 மனைவியிடத்திலேயும் கேட்டு பார்க்கலாம். உங்கள் கணவர் நாயகம் எப்படி என்று கேட்டு பார்க்கலாம். அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்பதைத்தான் இங்கு பார்க்க போகிறோம். அந்த கணவனாய், மனைவி இடத்திலே அன்பை பெற்ற கணவனாய் நாம் வாழ்ந்திருக்கிறோமா, வாழப்போகிறோமா என்பதைத்தான் இங்கிருந்து நாம் முடிவாக எடுத்து செல்ல இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முதல் மனைவி, அவங்க பேர் என்ன? மாணவர்கள் சொல்லணும். அன்னை கதீஜா ரலியல்லாஹுவிடத்திலே பெருமானாரை பற்றி கேளுங்கள், நாயகம் எப்படி என்று கேட்டால் அன்னை கதீஜா சொல்லுகிறார்கள், வஹுவ யுஹிப்புனி அன உஹிப்புஹு. அவர்கள் என்னை நேசிப்பார்கள், நான் அவரை நேசிப்பேன். இன்னைக்கு இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அந்த அம்மா ஒரு ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம், நான் ஒரு ஃபோனை, அது ஃபோனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு, நானும் ஃபோனை கல்யாணம் பண்ணிட்டேன் இல்லையா? செல்போன் வந்ததற்கு பிறகு அன்பில் குறைபாடு. அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா கணவனை பற்றி சொல்லுகிற விதம், 2 வருஷம் குகையில உட்கார்ந்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் பட்டம் வாங்கி ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து பயந்து போய் வீட்டுக்கு வர்றாங்க. இங்கே நிறுத்திட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். 2 வருஷம் காடு கண்ணியெல்லாம் அலைஞ்சிட்டு கொடைக்கானல், ஊட்டின்னு அங்கங்கே சுற்றி கொகையாக போய் உக்காந்துட்டு 2 வருஷம் கழித்து வந்து பீவிட்ட ஒரு மாதிரியா குளிர் காய்ச்சலாக இருக்குது, யாரையோ பார்த்து நான் பயந்துட்டேன் அப்படின்னா நம்ம வீட்டுக்காரம்மா என்ன சொன்னோம்? ஏன் வேண்டாத வேலையை பார்த்துட்டு ஒழுங்காக இங்கே உட்காந்து சோத்தை தின்ட்டு நிம்மதியாக இருந்துட்டு 5 நேரம் தொழுதுட்டு இருக்கிறத விட்டுட்டு ஊராக உன்னை யார் போக சொன்னால், எந்த ஜின்னு பிடிச்சோ எந்த பேய் பிடிச்சோ சொல்லுவாங்களா இல்லையா? ஆனால் அந்த மனைவி சொன்ன பதில், பெருமானாரை பார்த்து அந்த மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? உலகத்தில் எந்த பெண்ணாவது இப்படி சொல்லி இருப்பாளா? நீங்கள் கவலைப்படாதீர்கள். தஹ்மிலுல் கல், ஒவ்வொரு வீட்டிலையும் வைர வரிகளாக எழுத வேண்டிய வாசகம். உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது, எல்லா கஷ்டத்தையும் நீங்கள் சுமக்கிறீர்கள், இல்லாதவர்களுக்கு சம்பாதித்து கொடுக்கிறீர்கள், உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள், எல்லோருக்கும் விருந்தோம்பல் செய்கிறீர்கள். எல்லா நல்ல வழிகளுக்கும் நீங்கள் உதவியாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. கணவனை குறித்த நல்ல மதிப்பீடு, கணவனை குறித்த நல்ல மதிப்பீடு. இன்னைக்கு இருக்கிற மனைவிகளை சொல்லவா? பெண்கள் வந்திருக்கிறாங்களா? ஆம்பளை எல்லாம் இப்போ சமீப காலமாக பிள்ளைகளிடத்தில், டே உங்கள் அம்மாவை மறந்துடாதடா சொல்கிறோம். 10 மாதம் சுமந்தவடா, வயிற்றுலையே சுமந்து பெற்றவடா, தாயை மறந்துடாதடா, உனக்கு இரணம் கிடைக்காதடா, ரிசுக்கு கிடைக்காதடா சொல்லாத ஆம்பளை யாருமே இல்லை. ஆனால் என்னைக்காவது பெண்கள் சொல்லியிருக்கிறோமா, உங்கள் அத்தாவை மறந்துடாதடா, என்னுடைய அன்பு கணவனை மறந்துடாதடா? என்னைக்காவது எந்த பெண்ணாவது சொல்லியிருக்கா? பிள்ளைகள்கிட்ட சொல்கிறதெல்லாம் அவங்க ஒப்பனை நம்பாத, அது லூஸு. நீங்கள்லாம் சிரிக்கிறத பார்த்தா எல்லா வீட்லேயும் நடக்கிற மாதிரியே தெரியுது. அது பேச்சை கேட்டால் நீ விளங்க மாட்ட. கணவனை குறித்து மனைவியின் மதிப்பீடு லூஸு, விவரம் தெரியாத ஆளு. இதுதான் நம்முடைய இல்லையா மதிப்பீடு. ஆனால் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா கணவனை குறித்து எப்படி மதிப்பீடு செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹு அக்பர், என் கணவனை போல உலகத்தில் யாரும் இல்லை. அத்தனை செல்வங்களையும் கணவனிடத்திலே கையில் கொடுத்தார்கள், கணவனை நம்பினார்கள். இன்னைக்கு இருக்கிற அம்மா, இவர் தான் வாங்கி கொடுத்துருப்பாரு ஒரு 20 பவுனு, கஷ்டத்தில் அம்மா ஒரு 2 பவுன் கொடுமாண்டா, இதையும் தொலைச்சிட்டு வர்றதுக்கா? வியாபாரத்தை தொலைச்சி, அதை தொலைச்சி, இதை தொலைச்சி, கடைசியில் என்னை நடுத்தருவிலே நிறுத்திடுவையா என்று சொல்லுகிற மனைவிகள் யோசிக்க வேண்டும். அத்தனையும் கணவனுக்காக அர்ப்பணித்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா
கணவனை மதித்த விதம் அலாதியானது. அல்லாஹு அக்பர். அப்ப மதிக்கும் விதமாக ரசூலும் நடந்தார்கள். அந்த கணவன் எப்படி நடந்தார்கள் ரசூலுல்லாஹ்? எந்த இடத்திலும் அன்னை கதீஜா ரலியல்லாஹுவை விட்டு கொடுத்ததாக ஒரு வரலாறு கூட இல்லை. ஆயிஷா அம்மாவே கேட்குறாங்க, ஆயிஷா அம்மா, கதீஜாவை விட சிறந்த மனைவியை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கானா? ஆமான்னு சொல்லணுங்கிறதுக்காக கேட்குறாங்க கதீஜா, ஆமான்னு சொல்லணும்னு. ஆனால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வல்லாஹ் இறைவன் மீது ஆணையாக கதீஜாவை விட சிறந்த மனைவி அல்லாஹ் எனக்கு தரவே இல்லை. பொருளாதாரத்தை, நான் ஏழ்மையாக இருந்தபோது பொருளாதாரத்தை கொடுத்தார்கள், குழந்தை இல்லாத போது எனக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்தார்கள், எல்லோரும் பொய்ப்பித்த போது என்னை உண்மைப்படுத்தினார்கள். அல்லாஹு அக்பர். அந்த மரியாதை, மனைவியை மதிக்கிற கணவன் வாழ்க்கையில் தோற்பதில்லை. கதீஜாவை ரசூல் மதித்தார்கள். இன்னைக்கு கணவன்மார்கள் மனைவியை மதிக்கிறோமா? கொஞ்சம் யோசிக்கணும். கதீஜா ரலியல்லாஹு கேட்டா மைக்கு வேற நிறைய வருது, ஊருக்கு வேற போகணும். அன்பிற்குரியவர்களே, கதீஜா ரலியல்லாஹு இடத்திலே கேட்டால் தன் புருஷனை பற்றி உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரர் என்று கதீஜா பேசுகிறார். இங்கே இருக்கிற நம்ம மனைவிமார்கள்ட்ட உங்கள் புருஷனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா? 3 பொம்பளை உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துச்சான். வாத்தியாரை கட்டிக்கிட்டு பெரும் கஷ்டமாக இருக்குது. வாத்தியாரை கட்ட என்ன கஷ்டம்? சனி ஞாயிறு லீவு, எங்கே வேணாலும் போகலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அதை ஏன் கேட்குறீங்கக்கா? வாத்தியாரை கட்டிக்கிட்டு சின்ன சின்ன தப்பு செஞ்சால் கூட பெஞ்சு மேலே ஏறி நில்லு, பெஞ்சு மேலே ஏறி நில்லு பாடாப்படுத்துகிறான். அவனை கட்டிக்கிட்டு பெரும்பாடாக இருக்கு. பக்கத்தில் இருக்கிறது சொல்லுங்க, உங்களுக்காவது பரவாயில்ல, என் புருஷன் கண்ட்ரக்டரு, அவனை கட்டிக்கிட்டு பெரிய சிக்கலாக இருக்கு. புருஷனை பற்றி கண்ட்ரக்டர் தான் பிரச்சனையே இல்லையே, எந்த ஊருக்காக இருந்தாலும் பஸ்ஸில் இலவசமாக போயிடலாம், உனக்கு என்னம்மா பிரச்சனை? ஏதாவது வளையல் வாங்கலாம், பால் வாங்கலாம், மோர் வாங்கலான்னு வெளியே போனால் படியில் நிற்காத படியில் நிற்காதன்னு பாடாப்படுத்துகிறான். அவனை கட்டிக்கிட்டு பெரும்பாடாக இருக்கு. பக்கத்தில் இருக்கிறது சொல்லுங்க, உங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, நான் மெக்கானிக்கை கட்டிக்கிட்டு சாகுறேன். மெக்கானிக்குன்னா எக்கச்சக்கமான காசு, சைலன்சர் போயிருச்சுமா, அது போயிருச்சுமா, இது போயிருச்சுமா, ஆயிரக்கணக்கில் கேட்பான். உனக்கு என்னம்மா பிரச்சனை? அதை ஏன் கேட்குறீங்க? நேராக வீட்டுக்கு வந்தோடனே ஸ்பானரை தூக்கிட்டு கட்டிலுக்கு கீழே போய் படுத்துக்கிறான். அவனை கட்டிக்கிட்டு பெரும்பாடாக இருக்கு. கணவனின் குறைகளை ஆய்வு செய்கிற இந்த உலகத்தில் என் கணவனை போன்ற நல்ல கணவன் உலகத்தில் இல்லை என்று சொன்ன மனைவி அன்னை கதீஜா என்றால் அந்த கணவனை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திற்கே முன்மாதிரி கணவன். சௌதா ரலியல்லாஹு போய் கேளுங்களேன். ரசூலுல்லாஹ்வினுடைய 2வது மனைவி சௌதா, நீங்க உங்க கணவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று சௌதா ரலியல்லாஹு இடத்திலே கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கஷ்டத்தில் பங்கு கொண்ட கணவன். என் வீட்டில் அவர்கள் கூட்டுவார்கள், என் கஷ்டத்தில் எனக்கு அவர்கள் உதவுவார்கள். அதையெல்லாம் பார்த்து தான் சௌதா அம்மா தன்னுடைய தினத்தை ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு விட்டு கொடுத்ததாக வரலாறு உண்டு. இங்கே நமக்கு என்னன்னா, கணவன்மார்களுக்கு உதவுகிற மனைவிமார்கள் உண்டு. காய்ச்சல் வந்துருச்சுன்னா பக்கத்திலே உட்காந்து தைலம் தேய்க்கணும், கால் அமுக்கணும், எல்லாம் செய்யணும் மனைவி. மனைவிக்கு ஏதாவது காய்ச்சல் வந்துருச்சுன்னா கணவன் நைஸாக எந்திரிச்சு போயிடுவான், நைஸாக எந்திரிச்சு போயிடுவான். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார் சேலத்தில். இங்கேருந்து போகும்போதே சத்தம் போட்டு போவார், தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு. ஏங்க ரோட்லேயே சத்தம் போட்டு போகிறீங்க? இல்லைன்னு சொன்னால் உள்ளே போனோன்னே எனக்கு வலிக்குதுன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க.
தலை வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால இங்கிருந்தே நம்ம சொல்லிடுவோம். மனைவியை எப்படியாவது கலட்டி விட வேண்டும் என்று நினைக்கிற கணவன்மார்கள் இருக்கிற இந்த உலகத்தில் தனக்கு மட்டுமே பணி செய்ய வேண்டும், அந்த பெண்ணை பெண்ணாகவே பார்க்காமல், மென்மையாக பார்க்காமல் கடினமாக நடந்து கொள்ளுகிற கணவன்மார்கள் இல்லையா? இவர் அம்மா வீட்டு போயிட்டே இருப்பார், டெய்லி போவார், வைப்பார், எல்லாம் செய்வார். அந்த அம்மா, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன், அம்மா வீடு ஒரு கேடா அப்படிம்பாரு. அப்போ என்ன மனுஷன்? உணர்வு இருக்கிறது, உயிர் இருக்கிறது, எல்லாம் இருக்கா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, கணவனுக்காக உழைக்கிற இந்த மனைவி, துன்பத்தில் பங்கு கொள்ளுகிற இந்த மனைவிக்கு மனைவியின் துன்பத்தில் பங்கு கொள்ளுகிற கணவன் சிறந்த கணவன். பெருமானார் முன்மாதிரியாய் திகழ்ந்தார்கள். சௌதார் ரலியல்லாஹுவினுடைய எல்லா கஷ்டத்திலும் பெருமானார் பங்கு கொண்டார்கள், எல்லா கஷ்டத்திலையும். அல்லாஹு அக்பர். மூணாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆயிஷா ரலியல்லாஹை பற்றி பேசுகிறதா இருந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆயிஷா அம்மாட்ட போய் கேட்டு பாருங்களேன், ரசூலுல்லாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், உங்கள் கணவனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஆயிஷா அம்மா நிறைய பேசினாலும் 3 விஷயத்தை மட்டும் நான் இங்கே சொல்லுவேன். காரணம், எல்லா மனைவியையும் சொல்ல வேண்டி இருக்கிறது. எல்லா மனைவியிடத்திலும் நல்ல பேர் வாங்கிய கணவன். ஆயிஷா ரலியல்லாஹு போய் உங்கள் கணவனை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? வஹு அஹ்ஸனுன் நாஸ் வஹு அலமுன் நாஸ் வஹு அஸ்பருன் நாஸ். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என் மனைவி மாதிரி அழகை நான் உலகத்தில் கண்டதில்லை. ஆயிஷாவே அழகி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுக்கு வயசு 18. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு 60 வயசு. அப்போ ஆயிஷாவுக்கு எவ்வளோ வயசு? நீங்கள்லாம் கணக்கில் புளின்னு. எவ்வளோ வயசு? 15 வயசு. 15 வயசு ஆயிஷா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஒரு மனைவி பெருமானாரை பார்த்து சொன்னார்கள், எல்லா கிதாபுகளிலும் இடம்பெற்றிருக்கிறது, லனா ஷம்சுன் வலில் ஆஃபாக்கி ஷம்சுன் வ ஷம்சி தத்லு பாதல் ஐஷா. எல்லோருக்கும் ஒரு சூரியன் இருக்கிறது, எனக்கும் ஒரு சூரியன் இருக்கிறது. அந்த அம்மா சொன்னது துவாவாயிடுச்சு போல தெரியுது. அதனால தான் இந்த உம்மத்து சூரியனையே சுற்றி சுற்றி வருது. எனக்கும் ஒரு சூரியன், வானுக்கும் ஒரு சூரியன். எங்கள் சூரியன் கண்மணி நாயகம் இரவில் தான் உதயமாவார்கள். இரவில்னா மக்கள் ஜஹாலத் என்ற இருளில் இருக்கிற போது அந்த இருளை அகற்றுவார்கள். ஆயிஷா 15 வயசு ஆயிஷா 60 வயது கணவனை புகழ்கிறார்கள், அழகை பாராட்டுகிறார்கள். இங்கு நிறுத்திவிட்டு நம் வீட்டுக்குள்ளே நுழைகிறேன். என்னைக்காவது நம்ம மனைவி, இவர் வேண்டாம் சொல்லுவார், கண்ணே மணியே வைரமே வைடூரியமே பசீரா நல்லா இருக்கியா, அப்படியே இப்படியே. என்னைக்காவது அந்த அம்மா புருஷனை பார்த்து கண்ணே மணியே வைரமே வைடூரியமே, சல்மான் அஜரத்தை விட்டுருங்க இல்லையா, மற்றவங்களை பார்த்துக்குவோம், என்னைக்காவது சொல்லியிருக்கிறாங்களா? நம்ம பொம்பளை எல்லாம் முகரைய பாரு, முகரைய. என்னை அந்த ஊரில் கேட்டாங்க, இந்த ஊரில் கேட்டாங்க, கடைசியில் எல்லாம் சேர்ந்து பாலும் கிணத்துல தள்ளிட்டாங்க. ஒரு புகழணுமா, புகழ சொல்லிடுவாங்கல்ல. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர்களின் அழகை புகழ்ந்த அன்னை ஆயிஷா, அவர்களின் அறிவை புகழ்ந்த அன்னை ஆயிஷா, அறிவை புகழ்கிறார்கள். ரசூலுல்லாவை போன்ற என் ஆயிஷாவை விட சிறந்த அறிவாளிகளை உலகம் கண்டதே இல்லை. ஹுது நிஸ்வதீனுக்கு மின் ஹாதிகில் ஹுமைரா. என் ஆயிஷாவிடத்திலிருந்து மார்க்கத்தில் பாதியை எடுத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் மார்க்கத்தில் பாதி தெரிஞ்ச ஆலிம்ஸா யாருமே கிடையாது, முஃப்தி சாப் யாருமே கிடையாது. யாரை தவிர? ஒரு பெண்மணி ஆயிஷாவை தவிர. அல்லாஹு அக்பர். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆயிஷாவிடத்தில் தீர்வு. பெரிய பெரிய சஹாபாக்கள் ஸைத் ரலியல்லாஹு தஆலாவை போல ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹ் ஆயிஷாவிடத்திலே தீர்வை தேடி செல்லுவார்கள். அவ்வளவு பெரிய ஆற்றல். உருவா ரலியல்லாஹ் ஒரு தடவை கேட்குறாங்க, உருவா ரலியல்லாஹு தஆலா, அம்மா ஆயிஷம்மா,
பெரிய கல்விமான், பெரிய ஆச்சரியம் அல்ல. காரணம், நீங்கள் ரசூலின் மனைவி. பெரிய கவிஞர் ஆயிஷா, ஆச்சரியம் அல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹுவின் மகள். அபூபக்கர் ரலியல்லாஹு பெரிய கவிஞர். ஆனால் ஆயிஷம்மா, நீங்கள் நல்ல முறையில் மருத்துவம் செய்கிறீர்களே எப்படின்னு கேட்டாங்க. சகாபாக்களிலேயே, சகாபிய பெண்மணிகளிலேயே மருத்துவர் ஆயிஷா. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, இதுக்கும் அண்ணல் தந்த பிச்சைன்னாங்க. அந்த மனைவிக்கு மருத்துவத்தையும் பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள், எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அதான் ஆயிஷா சொல்றாங்க, என் கணவர் வெறும் கணவர் மட்டுமல்ல, எனக்கு கல்வியை கொடுத்த ஆசான். என்னையாவது நாம கல்வி கொடுத்துருக்குறோமா? படிச்சுட்டு இருக்கிற பிள்ளையும் கல்யாணம் பண்ணோன்னு நிறுத்திடுவார். நீ படித்தது போதும் இல்லையா? ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், எனக்கு எப்படி மருத்துவத்தை கொடுத்தார்கள் தெரியுமா? மருத்துவத்திற்கு 2 தான் மூலப்பொருள். இந்த உடல், உயிர் 2 தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஹலக்னல் இன்சான மின் தீன். இந்த உடலை மண்ணிலிருந்து படைத்தோம் என்கிறான் அல்லாஹ். மண்ணிலிருந்து படைத்த உடலுக்கு மண்ணிலே மருந்து இருக்கிறது. மண்ணில் தானே படைச்சா, மண்ணிலே மருந்து இருக்கிறது. தலைவலியா, மண்ணிலே மருந்து. வயிற்று வலியா, மண்ணிலே மருந்து. இடுப்பு வலியா, மண்ணிலே மருந்து இருக்கிறது. ஆனால் இந்த உடல் இயங்குவதற்கு நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி என்கிறான் அல்லாஹ். இந்த உடல் இயங்கணும்னா ரூஹ ஊதி இருக்கிறேங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வினுடைய ரூஹ் உள்ளே இருப்பதால் தான் அல்லாஹ் செய்கிற வேலையெல்லாம் இவன் செய்கிறான். அல்லாஹ் செய்கிற வேலையெல்லாம் ஆக்குதல், அழித்தல், எல்லா வேலையும். அல்லாம ஹக்கானி அன்னைக்கே பேசினாங்க, இந்த பலமுறை சொல்லி இருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, ஒரு சிங்கம் காட்டுக்குள்ள சொல்லிச்சான், சாகிற நேரத்தில் குட்டியை பார்த்து, காட்டுக்கு ராஜாங்கிறத மறந்துடாத, இந்த மனுஷன்ட மட்டும் மாட்டிராதன்னுச்சான். காட்டுக்கு ராஜாங்கிறத மறந்துடாத, மனுஷன்ட்ட மட்டும் மாட்டிராத சொல்லிட்டு மூத்தா போச்சு. குட்டி சிங்கம் நினைச்சான் மனுஷன்ட பயங்கரமாக இருப்பான் போல தெரியுது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது வரி குதிரைகள், ஒரு 8 அடி குதிரை, அந்த குதிரையை பார்த்த உடனே போய் கேட்டுச்சான், நீங்கள் தான் மனுஷன்னான்னு. அஸ்தாஃபிருல்லாஹ் குதிரை சொல்லிச்சு, அவன்கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது, மோசமான ஆள். என் முதுகுல தான் பாவா ஏறி உட்காருவார். மூக்கணாங்கயிறுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறான். மூக்குக்குள்ள கைத்தை போட்டு இறுக்கி வலது பக்கம் இழுத்தா போகணும், இடது பக்கம் இழுத்தா நிற்கணும். பாடாப்படுத்தி கடைசியில் போர்க்களத்தில் கொண்டு போய் எண்ணெயை சாகடிச்சுட்டு அவன் தப்பிச்சுக்குவான். அவன்கிட்ட மட்டும் மாட்டிடவே கூடாது, மோசமான ஆள். அப்படின்னா பயங்கரமாக இருப்பான் போல தெரியுது என்று எண்ணிக்கொண்டு காட்டின் வழியாக செல்ல ஒட்டகங்கள் மேய்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஒட்டகத்தை பார்த்து இந்த சிங்கம் கேட்டுச்சா, நீங்கள் தான் மனுஷனா? அஸ்தாஃபிருல்லாஹ், அவன்கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது, மோசமான ஆள். 1 லாரி சரக்கு என் முதுகுல தூக்கி வைப்பான். 100 ஒட்டகத்தை ஒரு ஆள் மேய்ப்பான், வாரிசையாக ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான். அவன்கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது. இப்போ சிங்கம் நினச்சி, அம்மா சொன்ன மாதிரி பயங்கரமாக இருப்பான் போல தெரியுது. காட்டின் வழியாக செல்ல பெரும் பெரும் யானைகள் மேய்ந்து கொண்டு இருக்கிறது. யானைகள். அந்த யானைகள்கிட்ட போய் கேட்டானா, நீங்கள் தான் மனுஷனா? யானை சொல்லிச்சா, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அவன்கிட்ட மட்டும் சீக்கிரமே கூடாது. உறுப்புலையே உயர்ந்த உறுப்பு தலை, என் தலை மேலே தான் பாவா ஏறி உட்காருவார். உறுப்புலையே மட்டமான உறுப்பு காலு, காலினுடைய பெருவிரலை வச்சு என் காதில் அழுத்துவான், ஆக்சிலேட்டர் கொடுப்பான், நான் போகணும். இடது காலினுடைய பெருவிரலை வச்சு இடது காதில் அழுத்துவான், பிரேக் போடுவான், நான் நிற்கணும். காட்டில் ஆடின ஆட்டம் என்ன, நான் எவ்வளவு வேகமாக இருந்தேன், கடைசியில் என்னை கொண்டு போய் கடையாக பிச்சை எடுக்க விட்டுருவோம். மோசமான ஆள், அவன்கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது. அப்போ இந்த சிங்கம் நினச்சான், மனுஷன்டா எவ்வளோ பெருசாக இருக்கானோ தெரியலையே. ஒரு பையன் 10-12 வயசில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய், தம்பி, சிங்கம் சொல்லிச்சான், மனுஷன்னு யாராவது வந்தால் எனக்கு சொல்லு. இவன் காலரை தூக்கிட்டு சொன்னால், நான் தான் மனுஷன், என்ன பிரச்சனைன்னு. நீ தான் மனிதனா? உண்மைத்தான் எங்கள் தாய் சொன்னதா?
இவன் தான் உஷாரான ஆளாச்சே. அவங்க அம்மா வேற என்ன சொல்லுச்சுன்னா, காட்டுக்கு ராஜாங்கிறத மறக்காத, மனுஷன்ட்ட மாட்டாத, இந்த காட்டில் இன்னொரு ராஜா இருக்குன்னா. எங்கே? படியே இல்லாத கிணற்றுக்கு அழைத்து சென்றான். உள்ள பாருன்னா, படி இல்லாத கிணற்றிலே தண்ணிக்குள்ள பார்க்குது சிங்கம். உள்ள ஒரு சிங்கம் தெரியுது. தண்ணிக்குள்ள பார்த்தா தெரியுமா இல்லையா? இது வாயை திறந்தா அதுக்கு வாயை திறக்குது, இது கையை தூக்குனா அதுக்கு கையை தூக்குது, இது வாழை தூக்குனா அதுக்கு வாழை தூக்குது. வேகமா உள்ள பாஞ்சிச்சோ என்னவோ இந்த சிங்கம், மனுஷன் கவுத்துட்டான்டா. ஏற வழி இல்லை, சாவதை தவிர வேறொன்றும் இல்லை. இதனாலதான் அம்மா சொல்லி இருக்கு, மனுஷன்ட்ட மாட்டாத, எங்கேயாவது கவுத்துருவான் இல்லையா? இந்த ஆக்குதல் அழித்தல் அத்தனையும் அல்லாஹ் ரூஹை ஊதி இருப்பதால் இவன் செய்கிறான். ஆயிஷா சொன்னாங்க, ரூஹுக்கு நோய் என்றால், உயிருக்கு நோய் என்றால் மண்ணிலே மருந்தில்லை, அலாபி திக்ரில்லா, திக்ரிலே மருந்து இருக்கிறது, திலாவத்திலே மருந்து இருக்கிறது, சலவாத்திலே மருந்து இருக்கிறது. ரூஹுக்கான மருந்து இதுதானே தவிர உடலுக்கான மருந்தை போன்று மண்ணில் இல்லை. இதையும் கண்மணி நாயகம்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றார்கள் ஆயிஷா. ஆயிஷாட்ட போய் கேட்டு பாருங்க, பெருமானாரை போன்று ஒரு அறிஞரை நான் உலகத்தில் கண்டதில்லை என்று மனைவியை கணவனை குறித்து மனைவி பேசுகிறார்கள். எந்த அறிஞனையாவது மனைவி ஏற்றிருக்காங்களா? ஆமா, இவர் பெரிய இல்லையா சொல்லிடுவாங்க. ஆனா பெருமானாரை குறித்து அல்லாஹ் அக்பர், ஆயிஷாவே சொல்கிறார்கள், உலகத்திலேயே ஆகச் சிறந்த அறிவாளி, பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற அறிவாளி பெருமானார். அல்லாஹு அக்பர். ஆயிஷா சொல்றாங்க, அறிவிப்பவர்களும் ஆயிஷா தான். குடும்பத்திற்குள்ளே ஒரு சிக்கல் வருகிறது என்றால் அதை தீர்த்து வைப்பது இன்றைக்கு சவாலாக இருக்கிறது. குடும்ப சிக்கலை, எல்லா சிக்கலையும் தீர்த்தரலாம், குடும்பத்துக்குள்ள முடிச்சு விழுந்துச்சுன்னா அந்த தீர்க்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே ஒரு சிக்கல் வரப்போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா ரமலானிலும் யாத்திகாஃப் இருப்பார்கள். கடைசி பத்திலே 9வது வருஷம் யாத்திகாஃப் இருக்க செல்லுகிற போது பள்ளியை ஒட்டி இருக்கிற வீடு ஆயிஷா வீடு. அம்மா ஆயிஷா, நான் யாத்திகாஃப் இருக்க போகிறேன், நீங்கள் தாம்மா சாப்பாடுலாம் அனுப்பணும், எல்லாம் செய்யணும். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகமே, உங்களோடு யாத்திகாஃப் இருக்கிற ஆசை எனக்கு இருக்காதா? நானும் யாத்திகாஃப் இருக்கிறேன். பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. சரிம்மா, நீயும் யாத்திகாஃப் இருந்துக்க, நானும் இருந்துக்கிறேன். பெருமானார் வெளியே போயிட்டு வர்றாங்க. பள்ளிவாசல் ஃபுல்லாக 8 கூடாரம். மிச்ச 8 மனைவிமார்களும் ஆயிஷா யாத்திகாஃப் இருக்கிறாங்களா, நம்மளும் யாத்திகாஃப் இருக்கலாம்ல. 8 கூடாரங்கள். மைக்குக்கு கூட யாத்திகாஃப் பிடிக்க மாட்டேங்குது. அன்பிற்குரியவர்களே, 8 கூடாரம் போட்டாச்சு. பள்ளிவாசலை சுத்திலும் கூடாரம். ரசூல்லா உள்ள வந்தா யாருமே தொழுக முடியாது. ஏன்னா 8 மனைவிமார்கள், 2 பேர் மூத்தா போயிட்டாங்க, கதீஜா ரலியல்லாஹு தஆலா, மைமூனா ரலியல்லாஹு தஆலா. பாக்கி 8 கூடாரம். என்னடா செய்யறது? நாம இருந்தா என்ன செய்வோம்? ஐஷா, உனக்கு மட்டும் அனுமதி கொடுத்தா ஊருக்கே சொல்லிட்டியா? ஒன்று ஆயிஷாவை திட்டுவோம், அல்லது உங்களுக்கெல்லாம் யார் அனுமதி கொடுத்தா? 8 பேர் கூடாரத்தை காலி பண்ணுங்க, ஆயிஷாவுக்கு மட்டும்தான் அனுமதி. ஒன்று ஆயிஷாவின் மனம் உடைந்திருக்கும், அல்லது 8 பேர்களின் மனம் உடைந்திருக்கும். இதான் நாம செய்வோம். ஆனால் ரசூலுல்லாஹ் எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா? நேராக போனாங்க, ஆயிஷாட்ட போய் சொன்னாங்க, ஆயிஷா, என்னமோ தெரியல ஆயிஷா, ஒரு மாதிரியா இருக்கு, இந்த வருஷம் நான் யாத்திகாஃப் இருக்கலன்னாங்க. நான் யாத்திகாஃப் இருக்கல. உடனே ஆயிஷா சொன்னாங்க, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. 10 நிமிஷத்துல 8 கூடாரமும் காலி. நானும் இல்லை, நானும் இல்லை, நானும் இல்லை. யாரின் மனதையும் உடைக்காமல், குடும்பத்திற்குள் யாரின் மனதையும் உடைக்காமல் வந்த பிரச்சனையை தீர்த்த கணவன் கண்மணி நாயகத்தை தவிர யார் இருக்கிறார்? அம்மாவுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த ஆம்பளை படுற பாடு
அம்மா இவரை பார்த்து கேட்கும், ஆமாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்தோன்னே கூடயே போயிட்டியா, துப்பு கேட்டவனே அப்படிங்கும். உடனே மனைவி, உங்கள் அம்மா கூடவே தான் இருக்கணுமா, அந்த அம்மாவுக்கு ரிட்டைர்மெண்ட்டே இல்லையா, சக்கராத்து ஆளில் இருந்துட்டு என்ன பாடுபடுத்துது பாரு. ஆனால் உண்மையிலே படுறது ஃபுல்லாக யாருன்னா கணவன் தான் படுவான். இந்த அம்மாவும் குத்தும், பொண்டாட்டியும் குத்தும். இங்கிட்ட சிரிக்கிறத பார்த்தா வீட்டில் நடக்கிற மாதிரியே தெரியுது. இத்தனை பாடுகளில் மனைவியிடத்தில் நல்ல பெயரை வாங்குகிற கணவனை விட உலகத்தில் சிறந்தவன் யார் இருக்க முடியும்? ஆயிஷாவிடத்திலேயே நல்ல பெயரை பெற்ற கணவன் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாலாவதாக ஹப்ஸா. ஹப்ஸா மாட்ட போய் உங்கள் கணவனை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டு பாருங்களேன். நீங்கள் ஹதீஸுக்குள்ளே வரலாறுகளுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா உமர் ரலியல்லாஹுடைய வீரம் ஹப்ஸா அம்மாவுக்கு இருக்கத்தான் செய்யும். அதனால தான் அந்த வீர பெண்ணிடத்திலே தான் குர்ஆனின் பிரதிகள் இருந்தது, பாதுகாக்க முடியும் என்பதற்காக அவர்களிடத்தில் இருந்தது. ஹப்ஸாட்ட போய் கேட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் எங்களை பெருமானார் தோழியாக நினைப்பார்கள், மென்மையாக பேசுவார்கள், எங்களுக்கு பெருமானார் நேரம் கொடுப்பார்கள். இதெல்லாம் கணவன்மார்களே நம்ம வீட்டில் இருக்கா? மனைவியிடத்திலே மென்மையாக பேசுகிற கணவன் இன்றைக்கு இல்லை. அந்த அம்மா பேச ஆரம்பிக்கும் போதே கடைசியா என்ன சொல்ல வர்ற, ஏங்க என்ன ஆரம்பிக்கவே இல்லை, கடைசியா என்ன சொல்ல வர்றேன்டா என்ன செய்யறது? இப்படிப்பட்ட கணவன்மார்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹு அக்பர், எவ்வளவு மென்மை! ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை பார்க்க வருகிறார்கள். வீடு முழுக்க குரல் சத்தமா இருக்கு, வீடெல்லாம் ஒரே சத்தம். ரசூலுல்லாஹ் வெளியே போயிட்டாங்க போல தெரியுது என்று எண்ணிக்கொண்டு உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, கதவை தட்டி, ரசூலுல்லாஹ் எங்கே போயிருக்காங்க? உள்ளிருந்து குரல் வந்தது, உள்ளதான் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா உள்ள போறாங்க, அவ்வளவு நிசப்தம், ஊசி போட்டாலும் கேட்கிற அளவிற்கு நிசப்தம். அப்போ உமர் ரலியல்லாஹுக்கு பயங்கர சந்தோஷம். நாயகனே, நீங்க இருக்கும்போது ஒரே சத்தமா இருந்துச்சு, நான் வந்த உடனே எவ்வளவு அமைதி பார்த்தீங்களா? உங்களுக்கு பயப்படாத பெண்கள் என்னை கண்டு பயந்து விட்டார்கள், எவ்வளவு அமைதி. உமர் ரலியல்லாஹு, உங்க மகளும் என் மனைவி தான், கூப்பிட்டு கேளுங்கன்னாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கும்போது சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க, நான் வந்த உடனே அமைதி ஆயிட்டீங்களே, என்ன காரணம்? ஹப்ஸா சொன்னாங்க, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? பெருமானார் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் சராசரி மனிதர் பல் அன்தாகல், நீங்க ஒரு ரவுடின்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு, நீங்க ஒரு முரடர், அதனால் பயந்து போனார்கள். நஊது பில்லாஹ். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அந்த மனைவி ஹப்ஸா, பெருமானார் எங்களிடத்திலே வீட்டுக்குள்ளே வருகிற போது அன்பாகவும் பாசமாகவும் பேசுகிற நல்ல தோழராய் பெருமானார் எங்களிடத்தில் இருந்தார்கள் என்று கணவனை குறித்து பேசுகிறார்கள். நாம என்னைக்காவது மனைவி இடத்துல இல்லையா அன்போடு பேசுகிற இருக்கா? கல்யாணம் பண்ணினதுலேருந்து சில ஆம்பளைக்கு டெரராக தான் இருப்பான், எல்லாத்துட்டையும் நல்லா பேசுவான், பொண்டாட்டிகிட்ட மட்டும் பேச தெரியாது. கல்யாணம் பண்ணி அப்படி போயிட்டே இருப்பாங்க. அனிமூன், இப்போ தான் அனிமூன் வந்துருச்சே, அனிமூன் போகலான்னு சொல்லிட்டு நேராக மேலே ஏறிடுவாங்க. பக்கத்தில் இருக்க மலை தான் கொடைக்கானல். போயிட்டு இருந்தால் பொண்டாட்டிகிட்ட நிறைய பேசலாம். ஏங்க இந்த மலையை போல் நம்ம ஸ்ட்ராங்காக வாழணுங்க, வாழ்க்கையில் 60 வருஷம் 70 வருஷம் உறுதியாக வாழணுங்க சொல்லலாம்ல, அதெல்லாம் சொல்லவே மாட்டான். நல்ல உயர்ந்த மரங்களை பார்த்து இதுபோல உயரமாக லட்சியத்தோடு நம்ம உயர்ந்துக்கிட்டே போகணும் சொல்லலாம், சொல்லவே மாட்டான். பசுமையான புல்வெளிகளை எல்லாம் பார்த்து இன்று போல் என்றும் வாழ்க மாதிரி பசுமையாகவே நம்ம வாழணும் சொல்லலாம், சொல்லவே மாட்டான். இந்த குரங்குகள்லாம் உட்காந்துருக்கு பாருங்க, அப்படி குரங்கையும் பார்க்கறது மனைவியையும் பார்க்கறது, அப்படி குரங்கையும் பார்த்துட்டு மனைவியும் பார்த்துட்டு உங்கள் சொந்தக்காரவங்களாம் உட்காந்துருக்காங்க பார்த்தியா? இதை மனைவிட்ட பேசுறது. அவன் நம்மை விட அழகாக பேசுபவள், அழகாக பதில் சொல்லுவான். ஆமாங்க எல்லாமே எங்கள் சொந்தம்தான். அந்த உட்காந்துருக்கு பாருங்க, அதான் எங்கள் மாமு உங்கள் அத்தா. இந்த இங்கே ஒன்று உட்காந்துருக்கு பாருங்க, அதான் எங்கள் மாமி உங்கள் அம்மா.
இங்கே ஒன்று வாயை பொழந்துட்டு உட்காந்துருக்கு பாருங்க, அதுதான் எங்கள் நாத்துனா. எப்படா புடுங்கலான் இருக்கா. வந்துச்சா பிரச்சனை? அப்ப மென்மையாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் எதை பேச வேண்டுமோ அதை பேசுகிற கணவன் என் கணவர் என்று சொல்லுகிற ஹப்ஸா ரலியல்லாஹுவினுடைய அந்த ரிப்போர்ட்டையும் பார்க்கிறோம். இது போன்று நாம் இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். 5வது மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா. கணவரை பற்றி உங்கள் கருத்தென்ன என்று உம்மு சலமாவிடத்தில் கேட்டால், என் பேச்சை முழுமையாக காது கொடுத்து கேட்கிற கணவன் என் கணவன் என்று சொல்கிறார். நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே கேட்டு நடக்கிற கணவன் என் கணவன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது தடுமாறிக் கொண்டிருந்த வேளை, உமர் ரலியல்லாஹு போய் ஹுதைபியாவில் சொல்லிட்டாங்க, ரசூலே உண்மையிலே நீங்கள் நபிதானான்ட்டாங்க. உண்மையிலே நபிதானா? நாம உம்ரா செய்ய வந்திருக்கிறோம் 1400 பேர்கள். அவன் திரும்பி போன்னு சொன்னோன்னு நம்ம போயிடணுமா? கோழைகளா? என்ன வந்தாலும் பார்க்கலாம், திரும்ப செல்லக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல போகலாம், முடியாத நாயகமே. அப்பதான் உம்மு சலமா ரலியல்லாஹு மஷூரா கொடுக்குறாங்க. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சொல்லுகிறார்கள், உம்மு சலமா என் பேச்சை காது கொடுத்து கேட்கிற கணவன். ஏன் நாயகமே கவலைப்படுறீங்க? நீங்க மொட்டை அடிச்சுட்டு கிளம்புங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் கிளம்பிடுவாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உலகத்திலே பெண்ணிடத்திலே மஷூரா கேள், மனைவியிடத்திலே மஷூரா கேள், முடிவு செய் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. உலகத்தில் எத்தனையோ வேத புத்தகங்கள் இருக்கிறது. அதுல மனு பெண்ணின் பேச்சை நம்பாதேங்கிறான். வேதம் சொல்கிறது, சீறி வரும் பாம்பை நம்பினாலும் சிரித்து வரும் பெண்ணை நம்பாதே. பாம்பை கூட நம்பலாம், பெண்ணை நம்பக்கூடாதுன்னு வேதம் சொல்கிறது. அதுக்கு ஒரு கதையும் எழுதியிருக்கிற அந்த வேதத்தில். ஹஸ்ருன்னு ஒரு மன்னன் இருந்தானாம். பாலைவனம், பாலைவனம், ராஜஸ்தான் போன்ற பாலைவனம். அவனுக்கு மீன் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. பாலைவனத்தில் எங்கே மீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் ஒரு மீனவன் பெரிய மீனை கொண்டு வந்தான். மன்னன் பார்த்தான், மாஷா அல்லாஹ் இவ்வளோ பெரிய மீனே இல்லையா, இவ்வளோ பெரிய மீன் எடுத்துக்கிட்டு 4000 பொற்காசு கொடுத்துட்டான். பக்கத்தில் பீவி உட்காந்துருக்கு. ஏயா, ஒரு மீனுக்கு எவனாவது 4000 கொடுப்பானா? கிறுக்கு மன்னனா இருக்கிற, எவனாவது 4000 பொற்காசு கொடுப்பானா? மன்னர் சொன்னார், நான் மன்னன், மீன் மேலே ஆசை, கொடுத்துட்டேன், என்ன செய்யறது? வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாது? அவனை கூப்பிடு. ஆண் மீனா பெண் மீனான்னு கேளு. ஆணுன்னு சொன்ன பெண்ணு தான் வேணும், பெண்ணுன்னு சொன்ன ஆணு தான் வேணும்னு சொல்லி காசை வாங்கிடலாம். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பீவி சொல்லிட்டா கேட்குற புருஷன் தான் உலகத்தில் இருக்கான். சரின்னு அந்த அம்மா பேச்சை கேட்டு வாயான்னு கூப்பிட்டு மீனவனை கூப்பிட்டு, இது ஆண் மீனா பெண் மீனா? பக்கத்தில் பொண்டாட்டி உட்காந்துருக்கத பார்த்துட்டான் மீனவன். சொன்னா, மன்னா இது ஆணும் அல்ல பெண்ணும் இல்லை, அழி மீனுன்ட்டான். மன்னனுக்கு பயங்கர சந்தோஷம். புர்றா இன்னொரு 4000. 8000 பொற்காசு அப்படி ஜுப்பால போட்டு சட்டப்பையில போட்டு பிடிச்சிட்டு போறான். ஒரு காசு கீழே விழுந்துருச்சு. எடுத்து முத்தமிட்டு வைத்து கொண்டான். எடுத்து முத்தமிட்டு. இதை பார்த்த மனைவி, பார்த்தீங்களா பிச்சைக்காரப்ப, 8000 பொற்காசில் 1 கீழே விழுந்தது, அதை எடுத்து முத்தமிட்டு வைத்து கொண்டான். உங்களுக்கு கேவலத்தை ஏற்படுத்திட்டான், சொல்லி வாங்க. மன்னர் கூப்பிட்டார், ஏண்டா 8000 கொடுத்தனே, 1 கீழே விழுந்தா என்னடா, ஏண்டா என்னை கேவலப்படுத்துற? மன்னா, அந்த காசிலே ஒரு பக்கம் உங்கள் போட்டோ, மறுபக்கம் உங்கள் பெயர். 8000 காசு கொடுத்த மன்னன் கீழே கிடந்து வருபவன் போவனெல்லாம் உங்களுடைய முகத்திலே மிதித்து செல்வதை என்னால் தாங்க முடியுமா? அதனால் எடுத்து முத்தமிட்டு வைத்துக் கொண்டேன். புர்ரா இன்னொரு 4000. அதுக்கப்புறம் தான் எழுதி வச்சான், பெண்ணின் பேச்சை நம்பாதே. சீறி வரும் பாம்பை நம்பினாலும் சிரித்து வரும் பெண்ணை நம்பாதேன்னு எழுதினான். ஆனா
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி உம்மு சலமா சொல்லுகிறார்கள், என் கணவனை போன்ற சிறந்த கணவன் உலகத்தில் இல்லை. நாங்கள் பேசுவதை முழுமையாக கேட்டு முடிவெடுப்பார்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு இடத்திலே கேட்டு பாருங்கள், உங்கள் கணவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என் தகப்பனை விட எனக்கு முக்கியம் என் கணவன் என்று சொல்லி வாழ்ந்தவர்கள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா. இங்கே நம்ம வீட்டில் கேட்கலாம், மனைவிட்ட ஏம்மா உன் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உங்கள் அத்தா அம்மா இவங்களெலாம் முக்கியமா நான் முக்கியமா அப்படின்னு எந்த கணவனாவது கேட்டா என்ன சொல்லுவாங்க பதில்? அவங்களெலாம் முக்கியம், அதுக்கு பின்னாடி தாங்க நீங்கள். என் அக்கா தங்கச்சி கூட பேசாமல் இருக்க முடியுமா? அண்ணன் தம்பி கூட பேசாமல் இருக்க முடியுமா? மனைவி மக்களோடு என்னுடைய தகப்பனோடு பேசாமல் இருக்க முடியுமா? கணவனை விட தகப்பன் மேல் என்று நினைத்தால் அந்த குடும்பம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று பொருள். திருமணத்திற்கு பிறகு பெற்றோரை விட கணவனை நேசிக்கிற குடும்பம் வாழ்க்கையில் தோற்கவே தோற்காது. என் கணவன் தான் எனக்கு முக்கியம், கணவனை விட உயர்ந்தவர்கள் உலகத்தில் இல்லை என்று நினைத்தவர்கள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா. இன்னைக்கு அந்த நிலையில இருக்கா? கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அண்ணன் தம்பி அவ்வளோ டாப்பாக இருப்பாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி மச்சினே உறவு டாப்பாக போயிடும், அண்ணன் தம்பிலாம் டூப்பாக போயிடுவாங்க. பார்த்தா எங்கேயாவது பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கியாப்பா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமே. எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா கணவனை குறித்து சொல்லுகிறார்கள், என் தகப்பனை விட, தகப்பன் சாதாரண ஆள் இல்லை, அபூ சுஃபியான் பெரும் தலைவர்களில் ஒருவர், என் தகப்பனை விட என் கணவனை நான் நேசிக்கிறேன். அல்லாஹு அக்பர். அடுத்து ஸைனப் ரலியல்லாஹு தஆலா. அம்மா நீங்கள் கணவனை பற்றி என்னம்மா நினைக்கிறீங்க? ரெண்டு ஸைனப், ஸைனப் பின்த் ஜஹ்ஷ், ஸைனப் பின்த் ஹுஸைமா. என் கணவனை பார்த்து நான் தர்மத்தை கற்றுக்கொண்டேன் என்கிறார்கள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா. பெருமானாரே ஸைனபை புகழ்றாங்க, பெருமானாரே புகழ்கிறாங்க, தூளுல்யத், கை நீளமானவள். இதை எங்கிருந்துமா கற்றுக்கிட்ட அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்க. சீராவில் என் கணவனின் தர்மத்திலிருந்து நான் தர்மத்தை கற்றுக்கொண்டேன். அப்போ குடும்பத்திற்காக இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறோம், பெரும் கஞ்சனாக இருக்கிறான். பொண்டாட்டிக்கு காசு கொடுக்காத கஞ்சன்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். மனைவிக்கு காசு கொடுக்க மாட்டான், எது கேட்டாலும் கொடுக்க மாட்டான். நான் உலகத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கு, யாரு கேட்டாலும் கொடுப்பேன், உனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். அவன் மனைவியை கையாளுகிற விதம், யாரு கேட்டாலும் கொடுப்பேன். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் குடும்பத்திற்கு அதிகமாக செலவழிக்கிற, விசாலமாக செலவழிக்கிற கணவனாக என் கணவன் இருந்தார் என்று சொல்லுகிறார்களே ஸைனப். இன்றைக்கு நாம கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம், தர்ம சிந்தனை உள்ள கணவன் என் கணவன். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கணவன்மார்கள் தர்ம சிந்தனை உள்ளவர்களா? அன்புக்குரியவர்களே, கொடுத்து பெறுதல், தர்மம் கொடுத்து பெறுதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் இருந்தது. அதனால தான் ஒருத்தன் அழகா சொல்றான், பெருமானார் தர்மத்தில் சிறந்தவரா, ஹாத்தம் தாய் தர்மத்தில் சிறந்தவரா? யார் சிறந்தவர்? ஹாத்தம் தாய் தர்மம் கொடுப்பதற்கு 7 வாசல்கள், 7 வாசல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒருத்தன் வந்து 7 வாசல்லையுமே வர்றான், 7 வாசல்லையும். சில பேருக்கு அப்படி இருக்கும், பொட்டனை கொடுத்தீங்கன்னாக்கா இந்த கையை ஒன்று நீட்டுவார், அந்த கையை ஒன்று நீட்டுவார். சில இல்லையா, திருப்பூர்லாம் அப்படி இல்லை, நான் ஊருக்கு போகணும். 7 வாசல்ல வர்றாரு. இதை பார்த்த ஹாத்தம் தாய் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி கொடுத்துட்டார். அவர் சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அல்ல, ஒரு முறை வருகிற போதே திரும்ப வராத அளவிற்கு தர்மம் செய்கிற கொடைவல்லல் கண்மணி நாயகம் என்று சொல்லுகிறார். தர்ஜுமத்துல் புகாரியில் இருக்கிறது. ஒரு கிராமவாசி நபிகிட்ட போனால் ஏதாவது கிடைக்கும், ஒரு 4 ஆடு கொடுப்பாரு, வாங்கி அதை வச்சு வாழ்ந்துக்கிறலாம்
என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து, நான் கிராமத்தில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது உதவி செஞ்சால் நல்லா இருக்கும். அவர் மனசில் நினச்சிட்டு வந்தது எவ்வளவு? 4 ஆடு. ஆனால் பெருமானார் வா என்று அழைத்து சென்று இல்லை என்று சொல்லாத நபி. அவங்க வாழ்க்கையில் இல்லைன்றே சொன்னதில்லை, எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத நபி. வா என்று அழைத்து சென்று 2 மடைகளுக்கு இடையில் 4000 ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது, இதை எடுத்துக்கொள் என்றார்கள். அந்த கிராமவாசி துடிக்கிறான். நான் 4 நினைச்சு வந்தேன், 4000. இதுதான் நாயகத்தின் தர்மம். ஒரு குடும்பத்திற்காக தர்மம் செய்கிற சிறந்த தலைவர் எங்கள் நாயகம் என்று ஸைனப் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள். ஸைனப் பின்த் ஹுஸைமா 8 மாசம்தான் ரசூலுல்லாஹ் கூட வாழ்ந்தாங்க. அந்த ஸைனப் பின்த் ஹுஸைமாட்ட கேட்டு பாருங்க, உங்க கணவனை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு. ஸைனப் பின்த் ஹுஸைமா சொல்லுவார்கள், அக்ரபுல் கௌமி மவத்தா. என் கவுமுலையே எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எங்க அம்மா அத்தா எல்லோரையும் நேசிக்கிற கணவன் என் கணவன். சமூகத்தை நேசிக்கிற கணவன் என் கணவன். நம்ம வீட்டில் சமுதாய வேலைக்காண்டி யாராவது கட்சி வேலைக்காண்டி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனைவி சொல்லுவா, குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்குது, பிள்ளைய பார்க்கறதுல ஒன்னையும் பார்க்கறதுல கட்சி வேலைக்கு போயிட்டாரு, கட்சி வேலை சொல்லுவாங்களா இல்லையா? சமூக பணிகளை மட்டுமல்ல, என் குடும்பத்தையே தூக்கி பிடிக்கிற என் கணவன் சிறந்த கணவன். ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, 8 மாசம் வாழ்ந்தாங்க. யாராவது மதீனாவிலே தாய் தகப்பன் இறந்து விட்டால் அந்த பிள்ளைகளை தான் எடுத்து வளர்ப்பார்கள். பெருமானார் காலத்திலேயே இந்த 8 மாசத்திலேயே 9 பிள்ளைகளை தத்தெடுத்து யத்தீம்களை வளர்த்த அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், நான் தாய் என்றால் அவர்கள் என் தகப்பன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். அடுத்து மைமூனா ரலியல்லாஹு போய் கேளுங்களேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து, உங்கள் கணவரை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? மைமூனா ரலியல்லாஹு சொல்றாங்க, கான ஆபதன் நாஸ், என் கணவரை விட சிறந்த ஆபிதை நான் பார்த்ததில்லை. இரவு நேரங்களில் எழுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்று இரவு இறங்குவதை நான் ரஹ்மத் இறங்குவதை கண்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாம் எழுந்து தொழுங்கள், ரஹ்மத்தை பெறுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை தொழுகையின் பக்கம் தூண்டிய, இபாதத்தின் பக்கம் தூண்டிய சிறந்த கணவன். இங்கே நான் கேட்குறேன், நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய மனைவியை தொழுகையின் பக்கம் தூண்ட முடிஞ்சிருக்கா? நமக்கு முன்னாடியே உட்காந்து டிவியை போட்டு கண்ட பாடலையும் இப்போ கேட்குறான், கண்ட காட்சிகள். ஒரு ஊருக்கு போயிருக்கிறப்ப ஒரு மாதிரியான டான்ஸ் வருது, தகப்பனாரு அந்த சின்ன பையன் சொல்லாட்டி போய் தண்ணி எடுத்துட்டு வாடான்னு போயிட்டான். அடுத்த நாளும் அதே மாதிரி ஒரு சூரத் வந்த உடனே தகப்பன்ட்டு இவனே கேட்குறான், அதான் தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா, அதான் தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? அப்போ இந்த குழந்தை வளர்ப்பு எங்கே இருக்கிறது? அல்லாஹு அக்பர். இபாதத்தில் கூடுதல் கவனம் உள்ள தகப்பன். அதனால தான் சொன்னாங்க பெருமானார், குர்ரத் ஐனி ஃபி ஸலா, 3 விஷயத்தை நான் விரும்புகிறேன். நறுமணத்தை நான் நேசிக்கிறேன், என் மனைவிமார்களை நான் நேசிக்கிறேன், என்னுடைய கண்குளிர்ச்சி எல்லாம் எதில் தான் இருக்கிறது? தொழுகையில் தான் இருக்கிறது. தாகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இந்த மைமூனா சொல்லுகிறார்கள், நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு வாழ்ந்த காலத்தில் சண்டையே இல்லாத கணவராய் என் கண்மணி நாயகம் வாழ்ந்தார்கள். ஒரு 50 வருஷம் 60 வருஷம் வாழ்றோம்டா, சண்டையே இல்லாத வீடை பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒரு வீட்டில் மட்டும் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பொறாமை, நாம் அடிச்சுக்கிட்டு சாகுறோம், பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறானே. ஒரு நாள் கூப்பிட்டு, ஏயா நீங்கள் மட்டும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, இதுக்கு என்ன ரகசியம்? பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னானா, அதை ஏன் கேட்குறீங்க? எங்கள் 2 பேர்த்துக்கு சண்டை வந்துடும், செம்பை தூக்கி வீசுவா, என் மேலே பட்டுச்சுன்னு அவன் சிரிப்பா, படாட்டி நான் சிரிப்பேன், அவ்வளோதான். எடுத்து எரிவா, பட்டா நான் சிரிப்பேன், படாட்டி அவ சிரிப்பா. ஆனால் வெளி உலகம் பார்க்கிறது எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர்.
கணவனை பற்றி கேட்கிற போது இபாதத்தில் தூண்டுகிற கணவன் என் கணவன் என்று மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் நம்ம கணவன்மார்கள் இபாதத்திலே தூண்டுகிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். வருங்காலத்திலாவது நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லோரையும் தொழுகையாளியாக பார்க்க வேண்டும் என்ற ஆசை பிறக்க வேண்டும். அடுத்தது சஃபியா. அவங்கள்ட்ட போய் கேட்டால் அந்த அம்மா கொஞ்சம் கண்டிப்பான அம்மா. அதனால் சஃபியா அம்மா சொல்லுவாங்க, என் கணவன் தவறுகளை பார்க்கிற போது கண்டிக்கிற கணவன். தவறுகளை மட்டும் கண்டிப்பார், ஆளை பார்க்க மாட்டார், உள்ளே இருக்கிற தவறை மட்டும் பார்ப்பார். இப்படி ஒரு கணவன் கண்மணி நாயகம். அப்படிதான் பார்த்தாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தானே சஃபியாவை திட்டினது. சஃபியா ரலியல்லாஹு கொஞ்சம் குட்டையாக இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் இஷாராவா சொல்லிட்டாங்களாம், ஹாதிஹி கசீரா, இந்த அம்மா எப்படி இருக்குன்ட்டாங்க, ரொம்ப ஷார்ட் அப்படின்ட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டே இருக்கல, மனைவியிட்ட இருந்து ஏதாவது தவறான வார்த்தைகள் வந்தால் உடனே கண்டித்து விட்டால் அந்த தவறு வளராது. பெருமானார் சொன்னார்கள், ஆயிஷா என்ன வார்த்தையை பயன்படுத்தினாய்? கசீராவா? இந்த வார்த்தையை கடலில் கலந்தால், எல்லா சாக்கடைகளையும் சுத்தப்படுத்துகிற கடல், இந்த வார்த்தையை கடலில் கலந்தால் கடல் சாக்கடையாகிவிடும் என்றார்கள். உன் வார்த்தையை கடலில் கலந்தால் கடல் சாக்கடையாகிவிடும். எங்கு தவறு நடந்தாலும் தவறை கண்டிக்கிற கணவன் என் கணவன். அல்லாஹு அக்பர். அந்த கண்டிப்பு வார்த்தை முஸ்லிமா வீட்டிலே அதான நடந்துச்சு. முஸ்லிமா ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய வீட்டிலே பெருமானார் இருக்கிற போது பாயாசம் காய்ச்சினார்களாம். பெருமானாருக்கு பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும். பாயாசம் காய்ச்சி கொடுத்து விட்றாங்க, சட்டியோடு கொடுத்து விட்றாங்க. பெருமானார் தோழர்களுக்கெல்லாம் கொடுக்கிறார்கள். எல்லாத்துக்கும் பாயாசம் கொடுங்க, அம்மா பாயாசம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் பாயாசம் கொடுத்தாச்சு. ஆனால் பாயாசத்தை பார்த்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹுக்கு வந்துச்சே கோபம். ஒரு வீட்டில் 2 பேர் பொம்பளைங்க இருந்தாங்கன்னா ஒருத்தர் நல்லா செஞ்சுட்டா இன்னொருத்தருக்கு தாங்க முடியாது, ஜுரம் வந்துடும். எனக்கு அப்போ பாயாசம் காய்ச்ச தெரியாதுன்னு தானே அர்த்தம். ஆயிஷா விளங்கிட்டாங்க. அந்த அம்மா கொடுத்து விடுதுன்னா, என் வீட்டுக்கு கொடுத்து விடுதுன்னா அப்போ எனக்கு காய்ச்ச தெரியாதுன்னு தானே அர்த்தம். நானும் பாயாசம் காய்ச்சுறேன். பாயாசம் காய்ச்சி ஆயிஷாவும் கொடுத்து விட்றாங்க. பெருமானார் புரிஞ்சுக்கிட்டாங்க. சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, இன்றைக்கி டபுள் சந்தோஷம், 2 பாயாசம் சாப்பிடுங்கன்ட்டாங்க. எல்லாம் எந்திரிச்சு போன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு உம்மு ஸலமா ரலியல்லாஹுடைய பாத்திரத்தெல்லாம் உடச்சி விட்டாங்க. அன்றைக்கி மண்பானை தானே தூக்கி போட்டு உடைச்சாச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பையும் கவலையே படலை. ஆயிஷா ரலியல்லாஹுடைய பாத்திரத்தெல்லாம் தூக்கி உம்மு ஸலமா வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க. அங்கே கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துருங்க. எல்லாரும் போனதுக்கு பிறகு என்ன அழகான கண்டிப்பு, யாரும் இல்லாத வேளையில், ஆயிஷா யாரிடத்தில் உன் கோபத்தை காட்டுகிறாய்? நான் கோபப்பட்டால் கடல்கள் கொந்தளிக்கும். ஆயிஷா யாரிடத்தில் உன் கோபத்தை காட்டுகிறாய்? அதுக்கு பின்னாடி ஆயிஷா கோபப்பட்டதாக வரலாறே இல்லை. கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்கிற கணவன், உயர்ந்த கணவன், சிறந்த கணவன் என்று சொல்லுகிற சஃபியா. நிறைவாக ஜுவைரியா, உங்க வீட்டுக்காரரை நீங்க எப்படிமா பார்க்குறீங்க அப்படின்னு ஜுவைரியா அம்மாட்ட கேட்டா, ஜுவைரியா சொல்லுகிறார்கள், என் கணவனை போன்று நளினமாக பேசுகிற கணவனை நான் கண்டதே இல்லை. எப்பொழுது பேசினாலும் பெருமானார் உயர்ந்த குரலில் எங்களிடத்தில் பேசியதில்லை, எங்களை அதட்டி பேசியதில்லை, அடித்து பேசியதில்லை, எங்களை இழிவுபடுத்தி பேசியதில்லை. எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்ளுகிற கணவன் எங்கள் கணவன் என்று சொன்ன ஜுவைரியா யூசுப் ஹசீன். இதைத்தான் எங்க உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவாங்க, பிஎஸ்பி ஹசரத். என் கணவன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஹசீன், அழகானவர். அழகானவர்னா எப்படி அழகு தெரியுமா? பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சில பேர் பிறந்து இந்த 18-20 வயசுல ரொம்ப அழகா இருப்பாங்க. அதே 85 வயசு ஆயிடுச்சுன்னா வாத்து மாதிரி நடப்பார் இல்லையா? கண்ணம்லாம் ஆப்பிள் மாதிரி இருக்கும் 18 வயசுல. 80 வயசுல பார்த்தா
தார் போட்ட ரோடு மாதிரி ஆயிடும். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்பயுமே பேரழகு. சொல்றாங்க, என் கணவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஹசீன் என்றால் என் கணவர் மலீஹ். ஒவ்வொரு நாளும் என் கணவரை பார்க்கிற போது அழகு கூடும். பெருமானார பார்க்கும் போதெல்லாம் அழகு கூடுமா? ஒவ்வொரு நாளும் அழகு கூடும். என் அற்புத கணவர். அல்லாஹு அக்பர். மென்மைக்கு சொந்தக்காரர். அன்புக்குரியவர்களே, நாம் என்றைக்காவது இப்படி இருந்திருக்கிறோமா? நாயகம் எல்லா துறைகளிலும் முன்மாதிரி. கணவன் என்ற துறையிலும் கண்மணி நாயகம் நிறைய செய்திகளை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அவைகளை எடுத்து இனியாவது சிறந்த கணவனாய், மனைவி மதிக்கிற கணவனாய், மனைவி புகழும் கணவனாய் வாழுகிற நல்ல தௌஃபீக்கை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்குவானாக. வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.